நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு நிமிஷம் நாம நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டை நாம் எப்படி செலவு பண்ணினோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆமென். நாம் வாசித்தபடி ஒரு கதையை போல நம்ம ஒருவேளை கடத்தி போயிருப்போம். அல்லேலூயா. இப்போதான் ஆரம்பிச்சது, இப்போவே என்ன செஞ்சிச்சு, முடிஞ்சது போல இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆமென். ஆனாலும் நம்முடைய தேவனுக்கென்று நாம் ஒவ்வொரு வருடங்களிலும் நம்ம சில புதிய தீர்மானங்களை என்ன செய்கிறோம், எடுக்கிறோம். அந்த தீர்மானங்கள் எல்லாம் நாம் நிறைவேற்றுகிறோமா, அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறினதா என்பதை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, யோசித்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஆமென். இந்த ஆண்டை நாம் எப்படி என்னென்ன சாதித்தோம், என்னென்ன செய்தோம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஆமென். சில வார்த்தைகளை நாம் தியானம் பண்ணிட்டு நாம் மறுபடியும் நாம் செபிக்க போகிறோம். 1 சாமுவேல் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல், ஆமென், 7வது அதிகாரத்தில் 1 சாமுவேல் 12வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். ஆமென். இம்மட்டும், பரவாயில்ல, ஆமென், இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு என்ன பெயர் வைத்தார், எபனேசர். ஆமென். அப்ப தேவன் இந்த ஆண்டிலே, இந்த ஆண்டு வரைக்கும் 2025 ஆண்டு வரைக்கும் நமக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. நம்மை நடத்தினார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை நடத்தினார். ஆமென், ஆமென். தேவனே நம்மை நடத்தினார். வேற யாரும் நம்மை நடத்தாததில்லை. தேவன் ஒருவரே நம்மை நடத்தினார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். அந்த அதிகாரத்தில் உள்ள சூழ்நிலைகளை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஆமென், 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரத்தில் கீரியாத்யாமீரின் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அமினதாப்பின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலெயாசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத்யாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். எத்தனை வருஷம் பெட்டி அங்கே இருந்தது? ஆமென். 20 ஆண்டுகள் அந்த பெட்டி அங்கேயே இருந்தது என்று நாம வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். 1 நாளாகும் 13வது அதிகாரத்தில், ஆமென், சவுலுடைய நாட்களிலே அந்த பெட்டியை, ஆமென், தேடாது போனார்கள் என்று நாம் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமென். வாசிங்க 3வது வசனம். நமது தேவனுடைய பெட்டியை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக. சவுலின் நாட்களிலே அதை தேடாமல் போனோம் என்றான். அல்லேலூயா, ஆமென். பெட்டி என்று சொல்லும்போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை, ஆமென், தேவ ஆலயத்திலே ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஆமென். தேவனால் அது அங்கே பழைய ஏற்பாட்டில் அது தேவ பிரசன்னம். ஒரு தேவ பிள்ளைகளுக்கு அதுதான் ஜெயம், அதுதான் வெற்றி, அதுதான் அவங்க வாழ்க்கையினுடைய மையம். ஆமென். அந்த பெட்டி இல்லாம, அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாம அவங்களால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது, ஒரு ஜெயம் எடுக்க முடியாது என்ற நிலை இருந்தது. உடன்படிக்கை பெட்டியில என்னென்ன இருந்தது என்று நமக்கு தெரியும். எபிரேயர் 9வது அதிகாரத்தில் பவுல் அந்த பெட்டியை குறித்து சின்ன ஒரு விளக்கத்தை சொல்ல முன் வருகிறார். ஆமென். பழைய நியமத்திலே
ஒரு பெட்டி இருந்தது என்று சொல்லி அந்த பெட்டிக்குள்ளாக என்னென்ன பொருட்கள் 3 விதமான பொருட்கள் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். எடுத்தவங்க வாசிங்க. அதில் பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசமும் ஒரு உடன்படிக்கை அட்டையும் இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொன் பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அல்லேலூயா, ஆமென். 9ஆம் அதிகாரத்தில் முதலாம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கு ஏற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உண்டதா இருந்தது. எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்கள் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதில் பொன் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொற்கடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அல்லேலூயா, ஆமென். அதன் மேலே கேருபீன்கள், 2 கேருபீன்கள் சட்டைகளை விரித்து அதை மூடுகிறதாக நிழலிடப்பட்டதாக இருந்தன என்றும் நாம வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே தேவன் மோசேயை கொண்டு அதை நியமித்தார். அல்லேலூயா, நமக்கு தெரியும். யாத்திராம் 25ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில் மலையிலே நான் காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவாயாக. ஆமென். நான் தங்குகிற ஒரு வாசஸ்தலம் என்று சொல்லி ஆண்டவர் ஒன்றை உருவாக்கி ஜனங்கள் எல்லாம் ஆராதனை செலுத்தக்கூடிய முறைமைகளை லேவியராக 26ஆம் அதிகாரங்களிலே அதை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் திட்டம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்திருந்ததை நாம் அறிவோம். ஆமென், ஆமென். பின்பு இந்த பெட்டியை நாம் பார்க்கும்போது இந்த சிலோவாமிலே அங்கே தேவனுடைய ஆலயம் இருந்ததாக நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஏலி அதற்கு பரிசுத்த ஆசாரியனா என்ன செய்யப்பட்டால் நியமிக்கப்பட்டு இருந்ததை நாம் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். ஆமென். ஏலியுடைய நாட்களிலே ஆமென் கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்துச்சு, அபூர்வமா இருந்தது என்று வேதம் சொல்லுகிற. ஜனங்கள் எல்லாரும் தேவனை விட்டு ரொம்ப தூரமாய் விலகி போனாங்க, ரொம்ப தூரமாய் விலகி போனாங்க. தேவனுக்கும் அவங்களுக்கும் ஆமென், தேவனுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு ஏதோ பேரளவில் பெட்டி இருக்கிறது. பேரளவில் எப்படி இருக்கிறது, பெட்டி இருக்கிறது. அவர்களும் தேவன் இருக்கிறார் என்கிற எண்ணம் இருக்கே ஒழிய, ஆனா அவங்க இருதயமோ தேவனை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறது. அவங்க இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனுக்குரிய பயம் இல்லாத இருக்கிறது. தேவனுக்குரிய ஒரு ரெவரன்ஸ், ஒரு பயம், ஒரு தேவனை குறித்தான ஒரு பயபக்தி அங்கே இல்லை. தேவனை குறித்தான ஒரு பயபக்தி அங்கே இல்லை. ஒரு பொதுவான அங்க ஆராதனை இருக்கிறது, பாடல் இருக்கிறது, எல்லா துதி சத்தங்கள் இருக்கிறது. ஆனா தேவனுக்கும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும், ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை, ஒரு கனெக்ஷன் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை பர்சனலா அவங்க எதிர்பார்க்க அவங்களால என்ன செய்ய முடியாத ஒரு காரியம் இருக்கிற. 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரதட்சியமான தரிசனம் இருந்ததில்லை. அப்போ கர்த்தருடைய நோக்கம் அந்த உடன்படிக்கை பற்றி செய்ய சொல்லும் போது ஆண்டவர் மோசேயில சொன்னார், நான் வந்து அதில் வாசமாயிருந்து உங்களோடு பேசுவேன். அல்லேலூயா. வச்சுக்குவோம். அல்லேலூயா. என்ன சொன்னேன்,
அதாவது தேவன் உடன்படிக்கையை பெட்டியை அங்க உருவாக்க சொன்ன ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க சொன்னதின் நோக்கமே, நான் உங்கள் நடுவிலே தங்கி உங்களோடு பேசுவேன். நீங்க செய்ய வேண்டியதை, நீங்க நடக்க வேண்டிய வழிகளை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், காட்டுவேன். அதனாலதான் அந்த உடன்படிக்கை பட்டியை செய்தார். அல்லேலூயா. மோசே அதை யாத்ராமத்து கடைசி புத்தகங்களை வாசிக்கும் போது கர்த்தர் சொன்னபடி ஒவ்வொரு வசனத்தையும் அந்த அதிகாரத்துல திரும்பி திரும்பி வேதம் சொல்லும். கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தான், கர்த்தர் சொன்னபடி அதை அபிஷேகம் பண்ணினான், கர்த்தர் சொன்னபடியே செய்தான் என்று ஒவ்வொரு காரியத்தையும் எரெக்ட் பண்ணி அந்த கூடாரம் பரிபூர்ணமாய் உருவாக்கப்பட்டதை நாம் அறிகிறோம். அல்லேலூயா. அதை பிரதிஷ்டை செய்கிற நேரத்தில் அங்கே மோசே அதை பிரதிஷ்டை பண்ணுகிற நேரத்தில் அங்கே தேவன் அந்த மேக ஸ்தம்பவத்தில் கூடாரத்தில் வந்து இறங்கினார். கரங்களை எல்லாம் சொல்லாமா? அல்லேலூயா. அங்க வந்து அவர்கள் நடுவில் பேசி அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்போ தேவ ஜனங்கள் நடுவில் தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க? வாசமாயிருக்கிறார். அதுதான் அவருக்கு பிரியம். தேவன் தேவ ஜனங்களோடு கூடவே வாசமாய் இருக்கணும். அதனாலதான் எவ்வளவோ பிரச்சனை அந்த ஜனங்களுக்குள்ள முறுமுறுப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனாலும் கர்த்தர் அவளை விட்டு விலகாம மேக சம்பவத்திலும் அக்னி சம்பவத்திலுமாய் நின்று அந்த ஜனங்களை வழி நடத்தி கொண்டே வந்தார். அல்லேலூயா. ஆமென். ஆனா இந்த சுலபம் எங்க இடத்துல, அதாவது தேசத்திலாம் சுதந்திரித்து அவளுக்கு ராஜ்யத்தை தேவன் சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த தேவன் அவர் சொன்னபடி அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்த்தார். அல்லேலூயா. கரங்களை எல்லாம் சொல்லாமா? ஆமே. அங்க இருந்த ஜனங்கள் எண்ணாகமத்தின் புத்தகம் 13-14 எல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா கிட்ட வந்துட்டு அவங்க ஆமேன் அதை பிரவேசிக்க கூடாதபடிக்கு அவங்க முறுமுறுத்து பாவம் செய்து அவள் மறுபடியும் துரத்தப்பட்டதை நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. 12 ஆமேன் வேவு பார்க்கிறவர்கள் கடந்து போய் வேவு பார்த்து வந்து அதுல 10 பேர் அதை என்ன செய்தாங்க, நாங்க போன தேசம் நல்ல தேசம்தான், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், தேவன் சொன்னபடி அதனுடைய கனிகள் எல்லாம் ரொம்ப விசாலமான நல்ல புசிக்கிற நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம்தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனாலும் இந்த 10 பேர் ஆனாலும் என்று சொல்லி அந்த தேசத்துல குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணம் எப்படி இருக்கு, அரணிப்பும் மிகவும் பெரியவைகளா இருக்கிறது. அங்க ஏனாக்கியர்கள் குமாரரைகளை என்ன செய்தோம், ஏனாக்கியர்னா நெட்ட கழுத்துள்ளவர்கள், ஒரு அதாவது ஒரு யாரு சொல்ல ஜெயின் அந்த மாதிரி ஒரு பயங்கர ராட்சச பிறவிகள் அப்படிலாம் பார்த்துட்டு வந்து நம்மளால முடியாது என்று அழுது முழுவதும் என்ன செய்தார் சபையார்கள். 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், முழுவதும் கூக்குரலிட்டு புலம்பினார். பாருங்க, கிட்ட வந்து தேசத்தை பார்த்து தேவன் சொன்னார், நான் உங்களுக்கு அதை கொடுப்பேன். அல்லேலூயா. நீங்க போய் அதை சுதந்திரிக்க போறீங்க, நான் அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆனா அவிசுவாசத்துல விசுவாசம் இல்லாதபடினால அவங்களால அதை சுதந்திரிக்க முடியாம போன போது ஆண்டவர் கோபப்பட்டு, எந்த தேசத்தை நீங்க சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்னீங்களோ அதுல நீங்க ஒருவரும் பிரவேசிப்பதில்லை, யார் மடிவார்கள் என்று சொன்னீர்களோ உங்க பிள்ளைங்க அந்த தேசத்தை என்ன செய்வாங்க, சுதந்திரிப்பாங்க. 40 ஆண்டுகள் மறுபடியும் அங்கே சுத்த வச்சு அவங்கள எல்லா பிரேதங்களும் விழும்படி செய்து தன்னுடைய அவர்களுடைய பிள்ளைகளை மட்டும் மறுபடியும் ஆண்டவர் என்ன செய்தார், சொன்னபடியே செய்தார். கர்த்தர் தாம் சொன்னதிலே மாறாதவர். கரங்களத்தில் நன்றி சொல்லுவோமா? ஆமென், ஆமென். அப்போ பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை இந்த ஜனங்களுக்கு கொடுத்து அந்த தேசத்துல மோசே அந்த உடன்படிக்கை பற்றிய அருமையாக அந்த சிலோவாம் அந்த தேசத்துல அந்த இடத்துல வைத்து ஆராதித்து கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. நன்றாய் புசித்து நன்றாய் தாங்கள் கட்டாத வீட்டிலும் நட்டாத திராட்சை செடிகளிலும் உள்ள பலன்களை அனுபவித்து நன்றாக வாழ்ந்து வந்த போது அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்நிய தெய்வங்களை உள்ள கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா.
ஆமேன். புறஜாதிகள் செய்வது போல கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆமேன். விக்கிரங்களுக்கு புறஜாதிகள் செய்வது போல திருவிழாக்கள், கொண்டாட்டங்கள், களி கூறுதல்கள் இவைகள் எல்லாம் விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டு அதை புசிக்கவும் அனுபவிக்கவுமாக அப்படியாய் போய் தேவனை என்ன செய்தார்கள்? மறந்தே போனார்கள். அல்லேலூயா. தேவனுக்குரிய பயம் அந்த ஜனங்களுக்கு இல்லாமல் போயிற்று. ஆமேன். அதனால என்னவோ தேவன் 6ஆம் அதிகாரத்துல 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல நாம பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? எழும்ப ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. பெலிஸ்தியர்கள் வரும்போது அவர்கள் ஆமேன். முன்பெல்லாம் யோசுவாவின் நாட்களில் நமக்கு தெரியும், யோர்தான் பிளந்தது. அந்த உடன்படிக்கை பற்றிய சுமக்கிற ஆசாரியருடைய உள்ளம் பாதங்கள் அந்த யோர்தான் நதியில தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே யோர்தான் என்ன செய்தது? பின்னிட்டு குவியலாக நின்றது என்று வாசிக்கிறோம். வெட்டாந்தரையிலே ஜனங்கள் கடந்து சென்றார்கள். அல்லேலூயா. எரிகோவை அவர்கள் சுற்றி வரும்போது உடன்படிக்கை பட்டியை கொண்டு போய் என்ன செய்தார்கள்? சுற்றி வந்தார்கள். அநேக ஜெயங்களை தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. ஆமென். அவங்க வாழ்க்கை ரொம்ப லகுவா இருந்தது. ஏன்? தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமென். தேவன் பேசினார். அவர்களுக்கு வேண்டியது எப்படி சுதந்திரிக்க வேண்டும், எப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அதே பார்முலாவை ஆமென் தாங்கள் பெலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்படும் போது ஆமென் தங்கள் இருதயங்களோ தேவனை விட்டு தூரமா இருந்தாலும் பழைய காலங்களிலே அந்த உடன்படிக்கை பெட்டியினாலே வந்த ஜெயங்களை எண்ணி நாம் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு பெலிஸ்தருக்கு விரோதமாக போவோம் என்று சொல்லி தேவாலயத்திலிருந்த உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு யுத்த களத்துக்கு போனார்கள். அல்லேலூயா. 6ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஆமென். 6 தானா? ஆமென். 4வது அதிகாரம் பாருங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதிரத்தக்கதாக மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். எப்படி சத்தமிட்டார்கள்? மகா ஆர்ப்பரிப்பாக சத்தமிட்டார்கள். ஆமென். அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தியர் கேட்டு, நல்ல கவனிங்க, எபிரெயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரிப்பின் சத்தம் ஆமென் என்ன என்பதை என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்து அறிந்து கொண்டார்கள். அறிந்து கொண்டு அவர்கள் செய்த காரியத்தை பாருங்க. 7ஆம் வசனத்துல பெலிஸ்தியர் பயந்து, ஐயோ நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லையே, ஐயோ அந்த மகத்துவமான தேவர்களின் கைக்கு நம்மை தப்புவிப்பவர் யார்? எகிப்தியரை சகலவித வாதைகளினாலும் வனாந்திரத்தில் அடித்த தேவர்கள் இவர்கள் தானே. அல்லேலூயா. சத்துருக்கு தெரிகிறது கர்த்தர் யார் என்று. அல்லேலூயா. யாருக்கு தெரியுது? சத்துருக்கு தெரிகிறது. அவர் செய்த மகத்துவங்கள் என்ன, அவர் செய்த அதிசயங்கள் என்ன, எப்படியெல்லாம் இந்த ஜனங்களை எகிப்திலே நடத்தினார் என்பதை எல்லாம் இந்த சத்துருக்கள் கண்டு பயந்து நடுங்குகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனா சொந்த ஜனங்களுக்கோ அவருடைய மகத்துவத்தை அறியாமலே வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அவருடைய அதிசயங்களை அறிந்திருந்தும் அதை உணராமலே வாழ்ந்தார்கள். ஆமென். அதை போலதான் இன்னைக்கும் சபையிலே ஆர்ப்பரிப்பு இருக்கிறது, சத்தம் இருக்கிறது, மியூசிக்குகள் இருக்கிறது. ஆனா வேதம் சொல்லுது இருதயமோ அவர்களுக்கு தேவனை விட்டு எங்க இருக்கு? தூரமா இருக்கிறது. அவன் தன் பார்வைக்கு நலமானதை தெரிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் தன் பார்வைக்கு எப்படி பாருங்க இந்த தேசத்துல கொண்டு வந்து நம்மளை நன்றாய் ஆசீர்வதித்தார். ஆமென். ஒன்றுக்கும் குறைவை நமக்கு வைக்கல, எல்லாரையும் உயர்த்தினார். கொஞ்சம் பாருங்க, கடந்த ஆண்டுகள் காலங்களில் எல்லாம் இங்கு வருவதற்கு முன்பாக நாம் எப்படி இருந்தோம், எந்த நிலையில இருந்தோம்,
இங்க வந்த பிற்பாடு நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆசீர்வதிக்கப்பட்ட பிற்பாடு நலமான காரியங்களை தேவனிடத்தில் அனுபவித்ததற்கு பிற்பாடு நம்முடைய இருதயம் கொஞ்சம் கொஞ்சமாக வழுகி அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகத்துவத்தை விட்டுட்டு நம்முடைய சுயமான காரியங்களை நாட ஆரம்பிக்கிறோம். நமக்கு முன்னிலையில் இருக்க வேண்டியவைகளை முதலாவது நாடுகிறோம், தேவனை இரண்டாவது இடத்துக்கு தள்ளுகிறோம். அல்லேலூயா. பேரளவிலே ஆராதனைகளும் துதி சத்தங்களும் அதையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது. ஆனா தனி வாழ்க்கையிலே நம்முடைய தனி ஒரு பர்சனல் லைஃப்ல தேவனோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் வாழுகிறோம். எந்த ஒரு சத்தமும் கேட்ட ஒரு அனுபவத்துல நாம வர வாஞ்சிப்பது இல்லை. அல்லேலூயா. அதை கேட்கணுமே. தேவனுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கிறார், நான் எதற்காக இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அழைக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பொறுப்பு என்ன என்பதை நாம அறியாமலே ஏதோ ஒரு கூட்டத்துல வந்து ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், ஏதோ செய்து கொண்டு போகிறோம். ஆனா தேவனுக்கும் நமக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத ஒரு வாழ்க்கை. சிலோவாமில் உள்ள சபை எப்படி இருந்ததோ அதே நிலைதான் இன்னைக்கும் அநேக சபை, நம்முடைய சபைகளிலும் அநேக ஒரு சிலரை தவிர. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்முடைய நிலைமைகளை. ஆமென். பாருங்க, அவர்கள் பெட்டியை தூக்கி கொண்டு வழக்கம் போலவே கூக்குரல் இடுகிறார்கள், பெரிய சத்தம் இடுகிறார்கள். ஆனா கர்த்தர் ஒன்றும் அசையவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றும் செய்யல. பெட்டியில ஆண்டவர் இருந்தாரா? இருந்தார். அவர் விலகல், பெட்டியில தான் இருந்தார். அதாவது அவருடைய பிரசன்னம் அங்கே இருந்துச்சு. பெலிஸ்திய தேசத்துல பெட்டி பிடிபடும் போது அங்கே கர்த்தர் செய்த கிரியைகள் இருந்துச்சு. கர்த்தருடைய கிரியைகளை அந்த ஜனங்கள் கண்டார்கள். தாகோனுடைய அந்த ஆலயத்துல அந்த சிலைகள் எல்லாம் என்ன செய்தது? அவருக்கு முன்பாக விழுந்தது. ஆமென். எல்லா கிரியைகளும் கண்டாங்க. ஆனா அந்த ஜனங்களுக்காக அவர் மூச்சு காட்ட அப்படியே உட்கார்ந்துட்டார், ஒன்றும் செய்யல. ஆமென், அல்லேலூயா. ஏன் அப்படி நடந்துச்சு? ஏன் ஆண்டவர் அப்படியே உட்கார்ந்துட்டார்? சத்துரு கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஆமென், ஆமென். நீங்க வாசிங்க 4ஆம் அதிகாரத்துல. ஆமென். அந்த 19ஆம் வசனத்துல வாசிங்க. மருமகள் நிறை கற்பனியாயிருந்தாள். அவள் தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட செய்தியையும் தன் மாமனும் தன் புருஷனும் இறந்து போனதை கேள்விப்பட்ட போது அவள் கற்பவேதனைப்பட்டு குனிந்து பிரசவித்தாள். அவள் சாக போகிற நேரத்தில் அவள் அண்டையிலே நின்ற ஸ்திரீகள், நீ பயப்படாதே, ஆண் பிள்ளையை பெற்றாய் என்றார்கள். அவளோ அதற்கு ஒன்றும் சொல்லவில்லை, அதன் மேல் சிந்தை வைக்கவும் இல்லை. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவனுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிட்டு என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். ஆமென். பாருங்க, பெலிஸ்தியர்கள் அந்த பெட்டியை என்ன செய்தாங்க? கொண்டு போயிட்டான். அல்லேலூயா. எப்பவுமோ ரட்சிக்கப்பட்ட அந்த காலகட்டங்களிலே நமக்கு தேவனுடைய உடன்படிக்கையோடு நாம வாழ்ந்தது ஞாபகம் இருக்கிற. அப்பெல்லாம் கர்த்தர் பேசும்போது அவளோடு என்ன செய்வோம்? கேட்டு நம்முடைய பர்சனல் தனி ஜபங்களிலும் நம்முடைய வேதத்தை வாசிக்கிற தியானங்களிலும் அவருடைய சத்தம் நம்ம கேட்டுட்டே இருந்துச்சு. அல்லேலூயா. அவர் இடைப்பட்டார். நமக்குள்ளே ஒரு ஆனந்த கண்ணீர் உண்டாச்சு. ஆனந்த கண்ணீர். அந்த ஆனந்த கண்ணீரோடு நம்முடைய ஆராதனைகள் துதியாய் பரலோகத்துல ஒரு தனி ஜெபத்திலும் தனி ஆராதனையிலும் கர்த்தரிலே மகிழ்ந்தோம். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நாளடைவுல இன்னைக்கு பார்த்தா அந்த ஆனந்த கண்ணீரும் நமக்கு இல்லை. அந்த துதி, அவரை துதிக்கிற அந்த துதி சத்தமும், அதாவது அந்த மகிழ்ச்சியும் நம்முடைய பர்சனல் லைஃப்ல என்னது இல்லை. அல்லேலூயா. ஆமென். அப்படித்தானே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கா உங்ககிட்ட? பர்சனலா ஆண்டுகிட்ட போகும்போது போனோம் அப்பான்னு சொன்ன உடனே உங்க கண்ணுல ஆமென் கண்ணீர் அந்த வருகிறதா?
அப்படிப்பட்ட உள்ளம் உடைந்த ஒரு ஆராதனையை நம்மளால ஏறெடுக்க முடிகிறதா? ஏடா ஜெபம் பண்ணி எத்தனையோ காலங்கள் ஆகிவிட்டது, வேதம் தியானம் பண்ணி எத்தனையோ காலமாய், அப்படிப்பட்ட ஏதோ இன்னைக்கு படிக்கிறதும் ஜெபங்கள் எல்லாம் ஒரு டூட்டியை போல ஒரு கடமைக்காக ஓடுகிறோம். ஆமே, தனி ஜெபங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு கடமைக்கு அப்படி ஒரு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளேயே நாம திருப்தி அடைந்து கொள்ளுகிறோம். ஆமே, அந்த சின்ன ஜெபங்களிலே சின்ன தியானங்களிலேயே அதுல ஒன்றும் உயிரும் இல்லை அனலும் இல்லை, ஆனா அதுல நாம திருப்தி அடைந்து விட்டு நம்முடைய சொந்த அலுவல்களிலே நாம் என்ன செய்கிறவளா இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமேன். ஒரு கதையை போலதான் ஆமேன் சங்கீதம் வாசித்தது போல எல்லா நாட்களையும் நாம் என்ன செய்துட்டோம்? கிருபையாய் ஆண்டவர் தந்த நாட்கள், அல்லேலூயா, தயவாய் தந்த நாட்கள், இவையெல்லாம் நாம் என்ன செய்தோம்? கடத்தி போட்டோம். பெட்டி சத்ரு பிடிக்கப்பட்டு, ஆமேன், வேதம் சொல்லுகிறது மகிமை இஸ்ரவேலை விட்டு என்ன செய்யுச்சு? விலகி போயிடுச்சு. எத்தனை பேருடைய வாழ்க்கையில தேவன் விலகி இருக்கிறார், தேவன் அல்லது அமைதியா இருக்கிறார், பேசாமலே ஒரு கோபத்திலோ எப்படியோ விலகி இருக்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆமே, இந்த வருட இறுதியிலே வந்திருக்கிறோம். உடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளே உண்மையும் உத்தமமா இருக்கிறதா? அந்த தேவனுக்குள்ள அந்த ரெவரன்ஸ், பயபக்தி நமக்கு இருக்கிறதா? அல்லேலூயா. வேதம் எபிரியர் 12:29-28-29 சொல்லுகிறது, அந்த கர்த்தரை எப்படி நீ ஆராதிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறது. அல்லேலூயா. அசிவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் எப்படி ஆராதிக்கணுமா? பயத்தோடு, வித் ரெஃபரன்ஸ், பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொண்டு இருக்க கடவோம். அல்லேலூயா. ஆமென். ஏன் அப்படி பற்றி கொண்டு இருக்க கடவோம்? நம்முடைய தேவன் பட்சிக்கின்ற அக்கினி. ஆமென். பட்சிக்கின்ற அக்கினியாய் இருக்கிறார். அப்ப கிருபையை பற்றி கொண்டு இருக்கத்தக்கதாக ஒரு பயத்தோடும் ஒரு நடுக்கத்தோடும் நம்முடைய ஆராதனைகள். ஆமென். அதாவது இயேசு சொல்லும் போது யோவா 4:24 என்று நினைக்கிறேன். ஆமென். அந்த கர்த்தரை ஆமென் தொழுது கொள்ளும் தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆவியோடும் உண்மையோடும். ஆமென். அவரை தொழுது கொள்ளனா எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியும் தெரியும், உண்மையும் தெரியும். ஆனா நம்ம தொழுது கொள்கிற விதம் எப்படி இருக்கு? அதுல ஆவியும் இல்லை, உண்மையும் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமென். மறுபடியும் நாம திரும்பணும். ஆமென். ஆண்டவரிடத்துல திரும்பக்கூடிய நேரம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதனால்தான் ஆமென், மகிமை நம்மை விட்டு போய்விடக்கூடாது. நாம் அவரை தொழுது பாருங்க. எத்தனையோ பிரசங்கங்களை கேட்கிறோம் ஆண்டுகளிலே, எத்தனையோ பரிசுத்தவான்கள் நம்ம இடத்துல வந்து போறாங்க. ஆமென். அல்லேலூயா. எத்தனையோ வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் கேட்டது தானே ஏற்கனவே எல்லாம். ஆனா தேவனுடைய மகிமை நமக்குள்ளே இல்லாம எத்தனையோ பேர் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. அது இல்லாம கர்த்தருக்குள்ளாக என்ன செய்யணும்? மறுபடியும் அந்த மகிமை வருவதற்கு நாம் திரும்ப வேண்டும். ஆமென். ஆமென். நீங்க அதான் 7ஆம் அதிகாரத்துல வருவோம். ஆமென். பாருங்க, எத்தனை ஆண்டுகள் கர்த்தருடைய பெட்டியை தேடல? 20 ஆண்டுகள். சவுலுடைய நாட்களிலும் கூட என்ன செய்யல? தேவர் பெட்டியே தேடல. அது எங்க இருக்குன்னு யாருக்கும் ஆமென் தெரியாது. அது முக்கியம் இல்லை. அது என்னதில்லை? ஆமென், முக்கியம் அல்ல. ஆனா தாவீதுடைய நாளில அதை தேடினான். கர்த்தர் தாவீதுடைய நாளில அந்த பெட்டியை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று தேடினான். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, 7ஆம் அதிகாரத்துல பெட்டி 2ஆம் வசனம். 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டு இருந்தார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாய் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் ஒரு சாமுவேலை அந்த ஜனங்களுக்கு எழுப்பினார். அல்லேலூயா. ஆமென்.
அதை 3ஆம் வசனம் 7:3 வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, நீங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்ரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். அல்லேலூயா. அப்போ அடிமைகளாக அவர்கள் இருக்கிற வேளையிலே இந்த சாமுவேல் சொல்லுகிறார், ஆமென், 3ஆம் வசனத்தில் அந்த குடும்பங்களை யாவரை நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் என்ன செய்வீர்கள்? திரும்புவீர்களாயில். நீங்கள் முழு இருதயத்தோடும். இந்த மாலை வேளையிலே, இந்த ராத்திரி வேளையிலே, இந்த ஆண்டில் கடைசியில் இருக்கிற நாம, ஆமென், உங்க காரியங்கள், உங்க இருதயங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பது நன்றாய் உங்களுக்கு தெரியும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற, பாருங்க, சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற அந்த உடன்படிக்கைப்பட்டு இருக்கிற அந்த இடத்தும் பக்கத்துல, ஆமென், விளக்கு அணையும் முன்பாக அவன் படுத்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். ரொம்ப க்ளோஸ். யோசுவா ரொம்ப க்ளோஸா ஆராதனை உடன்படிக்கைப்பட்டு பக்கத்திலேயே அவன் உட்கார்ந்து கொள்வான். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இருந்தபோது தேவ சத்தம் அவங்களால கேட்க முடிஞ்சது. ஆனா அந்த தேவ பிரசன்னத்துக்கு விலகி நாம இருப்போம் என்றா, இன்னும் இங்கே சொல்லப்பட்டபடி பாருங்க, எத்தனை அந்நிய தெய்வங்களையும் அஸ்ரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது பெலிஸ்தருடைய கைக்கு உங்களை விலக்கி நீக்கலாக்குவார் என்றார். அப்போ பாருங்க, என்ன தேவங்கள்லாம் உள்ள இருக்கு? பாகால்கள், அஸ்தரோத்துகள், இப்படி அங்க வான ராக்கினிகள், இன்னும் பல வகையான தேவங்களை எல்லாம் அவங்க உள்ள கொண்டு வந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். நம்ம அப்படி ஆராதிக்கல அப்படின்னு சொல்லலாம். எதெல்லாம் கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல அவன் வேற எதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கிறதோ அதெல்லாம் இந்த அஸ்ரோத்து, இந்த பாகாலு, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த கடந்த நாட்களில் சகோதரர் ரவி ஆபிரகாம் அவர்கள் இருக்கிற நேரங்கள் எல்லாம் சொன்ன வார்த்தைகள்ல முக்கியமான ஒரு காரியம், ஆமென், சின்ன சின்ன அழுக்குகள், சின்ன சின்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவத்தை நஷ்டமாக்கிடும். ஆமென். நல்ல பரிமள தைலத்தை சின்ன செத்த என்ன செய்யணும்? நார பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஆவிக்குரியதுல தான் ஆரம்பிச்சோம். ஆனா நாள் ஆக ஆக இந்த சத்துரு கொஞ்சம் கொஞ்சமா, இந்த டஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா, சின்ன சின்ன அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு, நம்முடைய பார்வைக்கு அதெல்லாம் என்னது இல்லைன்னு தெரியுது, தவறு இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். ஆமென். அப்படித்தானே? ஃபார் எக்ஸாம்பிள் மோனோகிராபி அப்படின்னு, அதாவது இன்டர்நெட்ல நம்ம பார்க்கக்கூடிய அசுத்தமான காட்சிகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன வீடியோ கிளிப்பாக இருக்கட்டும், அல்லது சினிமா, அல்லது சீரியல்ஸ், அதுக்கப்புறம் என்ன அது எது அப்படின்னு வச்சுக்கோமே, இதெல்லாம் சின்னதாத்தான் நமக்கு இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு நாளில எத்தனை மணி நேரத்தை அது உங்களுக்கு விழுங்குகிறது. ஆமென். ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு நாளிலே நாம் எத்தனை மணி நேரம் கர்த்தருக்கு செலவு பண்ணுகிறோம்? அதை யோசித்து பாருங்க. ஏன்னா அந்த தேவனிடத்துல போக விடாதபடிக்கு பிசாசு இந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய இருதயத்துக்குள்ள எதெல்லாம் விட்டு வந்தோமோ, எதெல்லாம் வேண்டாம் என்று வந்தோமோ, அதெல்லாம் மறுபடியும் கொஞ்சம் 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 கொஞ்சமாய் அவன் உள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. இந்த அஸ்ரோத்து, பாகாலு, இந்த மாதிரி விக்கிரங்களை போல
சில பாவ கரைகள், பாவ காரியங்கள் நாமளே நினைச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் பெரிய தவறு இல்லை, இதெல்லாம் கொலையா செய்கிறோம், இது எல்லாம் அப்படியா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இந்த சின்ன அழுக்குகள் தான் நம்முடைய இருதயத்தை தேவன் வாசம் செய்யாம இருக்கும்படிக்கு அழுக்காக்கிடுது. அல்லேலூயா. அவரிடத்துல மறுபடியும் அந்த உடைந்த உள்ளத்தோடு அப்பான்னு போகிறதுக்கு இப்போ முடியாததுக்கு காரணம், நம்முடைய உள்ளம் எல்லாம் வேற இதுலயோ என்டர்டெயின்மெண்ட்டும், வேற இதுலயோ சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுலும் நம்ம நேரத்தை என்ன செஞ்சிடறோம், செலவு பண்ணிடுறோம். அல்லேலூயா. ஆமென். அதனால இந்த புதிய ஆண்டுகளை போகும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம இதெல்லாம் விட்டு, இந்த அழுக்கெல்லாம் விட்டு வெளியே வந்தாதான். ஆமென். அதான் அந்த ஏசாயாவில் சொல்லப்பட்டபடி தூசியை உதறி விட்டு ஆமென் எழுந்திரு அப்படின்னு சொல்லுகிறார் இல்லைங்களா. தூசியை உதறி விட்டு, இந்த மாதிரி தூசி போலதான், கண்ணுக்கு தெரியாதது போலதான் இருக்கு, ஆனா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தையே நஷ்டமாக்கிடும். ஆமென். 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 9வது வசனம். சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டு இருந்தும் அவன் கர்த்தரை விட்டு அவர் தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் அவர் மேலே என்ன செய்தார், கோபமானார். நம்ம சாலமோன் எத்தனை பேர் தெரியும்? சாலமோன் கிங், அதுங்களா நிறைய பேர் தெரியல. ஆமென். அவர் அப்படித்தான். அவர் எகிப்தின் மகளை, எகிப்து ராஜாவுடைய மகளை கட்டிக்கிட்டார். அங்க உள்ள ராஜா, இங்க உள்ள ராஜா குமாரத்திகள் எல்லாம் கட்டி எங்க கொண்டு வந்தார். ஆமென். வருகிற அந்த 1000 ஸ்திரீகளும் வரும்போது வெறுமையா என்ன செய்யல, சீதனமா என்ன கொண்டு வந்தாங்க, அஸ்ரோத்து, பாகாலு, அந்தந்த தெய்வங்களை, அவங்கவுங்க ஆராதிக்கிற தெய்வங்களை கொண்டு வந்து, இவன் வயதான போது கொஞ்சம் அந்த ரிலாக்ஸ் ஆன போது அவனை கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய தெய்வத்துக்கு வழிபடுவதற்கு ஒரு காரியத்தை நீர் என்ன செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு பேருக்கும் தெய்வங்களுக்கு காரியங்களை செய்து கொடுத்தான், மேடைகளை உண்டாக்கினார். அல்லேலூயா. விக்கிரங்களை ஆராதிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. எத்தனை முறை ஆண்டவர் எச்சரித்தார்? 2 முறை எச்சரித்தார். அல்லேலூயா. அப்புறம் அவன் என்ன செய்யல, அவன் என்ன செய்யல, அடுத்த வசனம் 9, 10, அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனபடியால் கர்த்தர் அவன் மேலே கோபம் ஆனார். அவன் மேலே என்ன ஆனார், கோபமாகி, அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். கரங்களை வைத்து நன்றி சொல்லுவோமா? ஆமென். தாவீது படிச்சு சொல்லலாம். யாருக்கு? சாலமோன். நீ கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். ஆமென். மகனே, நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு திரும்பி படிச்சு சொன்ன. ஆமென். அப்படி நியமங்களை நீ என்ன செய்யணும், கை கொள்ளணும். அந்த நியமங்களிலே வலது இடது பக்கம் என்ன செஞ்சிடாத, சாய்ந்து விடாதே என்று சொல்லி படித்து திரும்ப சொன்ன. அல்லேலூயா. ஆமென். ஆனாலும் பாருங்க, அது திடீர்னு ஏற்பட்டது இல்லை. நல்லா கவனிக்கணும். சாலமோனுக்கு திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தது. அல்லேலூயா. கொஞ்சம் வரக்கூடிய ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றை கொண்டு வந்து வாழ்க்கை முழுதும் விடுதலை ஆக முடியாதபடி மனம் மடியும்படியாய் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு போனான். அல்லேலூயா. ராஜபாரத்தை பிடுங்கி அவன் கையிலிருந்து அவன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன்ட்டார். ஆமென். ஆனா அடுத்த வருஷம், ஆனாலும் உன் தகப்பனாகிய தாவீது நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை, உன் குமாரன் கையிலிருந்து அதை என்ன செய்வேன்,
பிடுங்குவேன்ட்டார். பாருங்க, ஆமென். தாவீதை ஆசீர்வதிக்கும் போது உனக்கு ஒரு நிலையான வீட்டை நான் என்ன செய்வேன், கட்டுவேன், உன் விளக்கு என்ன செய்வதில்லை, அணைவதாவது இருக்கும் என்று சொல்லி கொடுத்தவர். அல்லேலூயா. ஆனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆமென், ஆமென். எச்சரிக்கப்படும் போது நாம என்ன செஞ்சிடணும், உணர்வடைந்து திருந்திரணும். சாலமோனுக்கு தண்ணி நிறைய இங்க இருக்காமே, சாலமோனுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைன்னா, ஆனா நாமளும் புரிந்து கொள்ள என்ன சொல்ல பாருங்கன்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம ஆண்டவர், நாமும் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், என்ன பாசைகளையும் நான் என்ன செய்யறேன், பேசுகிறேன், நிச்சயமா எனக்கு பரலோகம் டிக்கெட் ரெடி அப்படின்னு நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. ஆமென். நம்முடைய இருதயம் தேவனுக்குள்ள ரைட்டா இல்லைன்னா அந்த உடைந்த அந்த அல்லேலூயா, பாருங்க ஏசாயா 57:15 வாசிக்கிறோம் இல்லைங்களா, நொறுங்குண்டு பணிந்த ஆவியிடத்துல நான் வாசமாயிருக்கிறேன் சொல்றாருங்களா. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்குள்ள இல்லைன்னா, ஆமென், தேவன் உங்கள்கிட்ட வாசம் செய்ய முடியவே முடியாது. அல்லேலூயா. அதனால்தான் ஓசையா 12:10 அல்லது 10:12 உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க, பண்படுத்துங்க. கர்த்தர் வந்து நீதியை வருஷிக்கும் மட்டும், கர்த்தர் வந்து நீதியை வருஷிக்கும் மட்டும், ஆமென், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் நீதியை வருஷிக்க மட்டும், அவரை தேட காலமாயிருக்கும். அதனால கடினப்படுத்தாதிருங்கள். இருதயத்தை என்ன செய்யக்கூடாது, கொஞ்ச நாள் அப்படி போய் 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 இருதயம் என்ன செஞ்சிடும், கடினப்பட்டு போயிடும். அப்புறம் மனம் திரும்ப அவசியம் இல்லாம பின்வாங்கி போவோம். ஆமே. அடுத்த ஒரு ஆளை பாருங்க, 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் மனாசையோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காமலே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளிலே பிடித்து 2 வெண்கல சங்கிலிகளால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தேவன் தன்னுடைய தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இங்க பார்க்கிறோம், இந்த மனாசே என்கிற ஒரு ராஜா, அல்லேலூயா, ஆமென், எசேக்கியாவின் உடைய மகன், அல்லேலூயா. எசேக்கியா ஒரு நல்ல ராஜா, ஆமென். அவனுக்கு முன்னும் அவனுக்கு பின்னும் கர்த்தரை நம்பின மாதிரி ஒரு ஆள் கிடையவே ராஜா இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா இருந்தவன், ஆமென், 12வது வயதுல அவன் ராஜாவானான். ஆனா 2வது வசனத்தில் வாசி, கர்த்தருக்கு பொல்லாப்புகளை என்ன செய்தான், பொல்லாதவைகளை என்ன செய்தான், எல்லா தகப்ப உடைச்சு போட்ட எல்லா விக்கிர தோப்புகளையும் அவன் மறுபடியும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த தேவனை விட்டு அவன் போனதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இங்க வாசிக்கிறோம் 9வது, அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அழித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேம் குடிகளும் பொல்லாப்பை செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். அல்லேலூயா. ஆமென், ஆமென். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத வழியில ஏற்கனவே அந்த வடக்கு ராஜ்யம் தான் இஸ்ரவேல் தேசம், தெற்கா வடக்கா, ஆமென், அல்லேலூயா. இஸ்ரவேல் 2 ராஜ்யமா பிரிஞ்சிருக்கீங்களா, 10 கோத்திரம். ஆமென். இந்த 10 கோத்திரம் ஏற்கனவே அசிரியன் கையில பிடிபட்டு அவன் அசிரியத்துல இருக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை சமரியாவில் அப்படி எல்லா ஜனங்களையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டான். ஆமென். என்ன செய்துட்டான், நல்லா கவனிங்க, சத்துருடைய செய்யற சதி திட்டம் சாதாரண சதி திட்டம் இல்ல. அவன் இங்க இருக்கிற ஜனங்களை கொண்டு போய் எங்க கொண்டு வச்சான், அங்கங்க குடியிருக்க வச்சுட்டு சமரியாவில் இருந்த அருமையான தேவ ஜனங்களை எல்லாம் அவங்க இருக்கிற பாவிகளையும் குப்பைகளையும் கொண்டு வந்து எங்க வந்து வச்சுட்டான்,
சமரியாவில் கொண்டு வச்சிட்டார். இப்ப ஜாதிகள் என்ன ஆயிட்டு? மிக்ஸ் ஆகி கலப்படம் ஆயிடுச்சு, ஒரிஜினாலிட்டி போயிடுச்சு. ஆமென். ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை அழைத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? 23 நினைக்கிற அங்க சொல்லும் போது 8-9 வசனங்களில் இந்த ஜனங்கள் ஜாதியோடு என்ன செய்யாதிருப்பார்கள்? கலவாதிருப்பார்கள். தனியே வாச, உலகத்தோடு இவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை உலகத்தோடு ஒட்டி இருக்கா? ஆமென். உலகத்துக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தமும். இயேசு அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் சொன்னார், ஆமென், நான் உலகத்தார் அல்லாது போல பிதாவே இவர்களும் உலகத்தார் அல்ல. உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஆமென். அப்போ உலகத்தோடு கலக்க கூடாது. ஆமென். அதே போலதான் எசேக்கியாவின் நாளிலும் இந்த சனகரிப் இந்த இவனெல்லாம் சேலஞ்ச் பண்ணாங்க. பாரு, சமரியெல்லாம் முடிஞ்சிச்சு கதை. இப்போ நீதான் பாக்கி. ஆமென். நீதான் பாக்கி. ஒன்னையும் மாற்றி உங்கூட்டத்திலும் என் மக்களை கொண்டு வந்து என்ன செய்ய போற? அமர பண்ண போற. அதுதான் அவனுடைய ஏம். சத்துருடைய பெரிய திட்டம் உங்க வாழ்க்கையிலும். சாத்தா ஆமே உங்களோடு கூட யார மிங்கிள் பண்ண வைப்பா? உலகத்தார மிங்கிள் பண்ண வச்சு உங்களை அப்படியே வழி உலக பண்ணி உங்க உலகத்தோடே போகும்படியாய் செய்வான். அல்லேலூயா. அப்படி இருக்க ஆகாது. ஆமென். தனித்து வாசமாய் இருக்க விட. அப்ப மனாசையை பாருங்க, ஜனத்தோடு பேசின கர்த்தர் மனாசையோடு அவனுடைய ஜனத்தோடும் பேசின பொழுதும் அவர்கள் கவனியாது போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசையை முச்சடிகளை பிடித்து 2 வெங்கல சர்க்கங்களால் அவனை கட்டி எங்க கொண்டு போனார்கள்? நெருக்கப்படுகிற நேரத்தில் அவன் கர்த்தரை நோக்கி அப்பமாயின்னு என்ன செய்தான்? தன் இருதயத்தை தாழ்த்தி தேடினான். அல்லேலூயா. அதனால அப்படிப்பட்ட நெருக்கம் வரும்போது பார்த்துக்கிறேன் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அடி ரொம்பவே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காகவே என்ன செய்யும்? இருக்கும். ஆமென். அதனால தயவு செய்து நம்ம இந்த வருட கடைசியில் இருக்கிறோம். ஆமென். நாம திருந்தி நம்முடைய தவறுகளை உணர்ந்து மறுபடி வருவோம். அல்லேலூயா. நம்மிடத்துல எத்தனை பிள்ளைங்க திருவிருந்துல உட்காராம எழும்பி போறீங்க தெரியுதுங்களா? ஆமென். ஒருவேளை நீங்க திரும்பி ரொம்ப தூரத்துல போயிருக்கலாம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான். நீதிமான் விழுந்தாலும் 7 முறை விழுந்தாலும் என்ன செய்வான்? எழுந்திருப்பான். ஆமென். மீகா 7ஆம் அதிகாரத்துல ஆமென் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆமென். மீகா 7வது அதிகாரம், ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். 7ஆம் வசனம் வாசிங்க. நானோ வென்றால் என் தேவன் என்னை கேட்டருள்வார். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அல்லேலூயா. ஆமே. ஒருவேளை நீங்க தூரமா இந்த காலங்களை ஓட்டிட்டே போயிருக்கலாம். ஒருவேளை இந்த வருஷத்தில் தொடக்கத்துல ஒரு தீர்மானங்கள் எடுத்துட்டு அதை செய்ய முடியாம தோற்று போய் வந்து நிற்கலாம். நான் செவிப்பேன், 1 மணி நேரமாயினும் செவிப்பேன், சுவிசேஷத்தை அறிவிப்பேன், ஒரு சிலரையாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவேன், அப்படிலாம் நம்ம வருஷ தொடக்கத்துல நம்ம தீர்மானம் பண்ணியிருந்தோம். அல்லேலூயா. பண்ணியிருப்போம். ஆனா அதை பத்தி யோசனையே நமக்கு கொஞ்ச நாள் ஆனோன்னா மறந்தே போச்சு. அல்லேலூயா. ஆமே. ஜபமா அப்படிலாம் ஒண்ணுமே நமக்கு இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த நாளில் நீங்க திரும்பி வந்தா கர்த்தர் உங்களை மறுபடியும் கட்டு வைப்பார். மறுபடியும் அதே ஆடல் பாடலோடு மறுபடியும் உங்களை புதுப்பிப்பார். அதே அந்த ஆராதனை, கர்த்தரோடு நெருங்கி பழகிற பழக்கம், ஆமே, அவருடைய பிரசனத்துல பூரித்து மகிழ்கிற மகிழ்ச்சி, இவையெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமே. திரும்பி வந்தா, ஆமே,
கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர். ஆமென். மறுபடியும் நம்ம உணர்ந்து ஆண்டவரே என்னை தயவாய் மன்னியும் என்று சொன்னா அவர் ஆமென் தயவாய் நம்ம என்ன செய்வார், மன்னிப்பார். ஆமென். சங்கீதம் 37 நாம வாசிக்கும் போது அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீதிமான் விழுந்தால் அவனை தூக்கி எடுத்து நிறுத்துவார். ஆமென். எத்தனாவது வசனம்? 24 வாசிங்க. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை என்ன செய்வார், தாங்குகிறார். அவன் விழுந்தாலும், அப்ப கர்த்தர் ரொம்ப பொறுமை உள்ளவர். கர்த்தர் ரொம்ப பொறுமை. அதே நேரத்தில் நம்ம மனம் திரும்பாத பட்சத்தில் அவரால் உதவி செய்ய முடியாமலும் போயிடும். ஆமென். ஆனா உணர்த்தப்பட்டு, இந்த மனாசே போல உணர்த்தப்பட்டு நெருக்கப்படுகிற அந்த காலத்திலே ஆயினும், ஆமென், பிரச்சனைகள் நெருக்கும் போது அந்த நெருக்கத்திலே ஆயினும் நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பிடணும். ஆமென். அங்கேயும் மன கடினத்தோடு இருந்து விடக்கூடாது. ஆமென். அழுகையோடு எப்படியாவது அழுது, ஆமென், தனியாக போய் ஆண்டவரிடத்தில் அழுது மறுபடியும் நம்மளை புதுப்பித்து ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரிடத்துல என்ன செஞ்சிடணும், போயிடணும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால தயவு செய்து இன்னும் இந்த இயேசுடைய அந்த மெல்லிய சத்தத்தை உணராம, கேட்க முடியாம, அப்படி பிரசனத்தை அனுபவிக்க முடியாம, அந்த ஆனந்த கண்ணீரோடு கூட அவரை பாடுகுதலும் அவரை ஆராதிக்கிற தனி ஆராதனை இல்லாம ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா இந்த ஆண்டவரிடத்துல மறுபடியும் திரும்பி வாங்க இந்த ராத்திரியில. அல்லேலூயா. ஆமென். தூசியை உதறிவிட்டு என்ன செய்யுங்க, எழுந்திரு என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வழக்கம் போல இந்த ஆண்டிலும் ஒருவேளை நம்ம தீர்மானங்களை எடுக்க போறோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். நம்ம இப்போ இந்த கொஞ்சம் ஜனமா இருக்கிறோம். ஆமென். வரும் ஆண்டுகளிலே நம்ம அட்லீஸ்ட் 2 மடங்கானாலும் என்ன செய்யணும், 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிக்க சித்த உள்ளவராயிருக்கிறார். அப்படி போகாட்டாலும் கொஞ்சமா கேட்போம். என்ன 2 மடங்கு 2 மடங்குக்கு என்ன செய்யணும், ஒரு வருஷத்துல நீங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு ஆளை சேர்க்கணும். ஆமென். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆத்தும அறுவடை, சுவிசேஷத்தை சொல்லாத ஆத்துமா ஒரு வருஷம் இருந்தா செத்தே போயிடும். ஒரு வருஷம் யாருக்குமே சுவிசேஷம் சொல்லலன்னு வச்சிடுங்க, ஆல்ரெடி இது டெட், செத்து போச்சுன்னு அர்த்தம். அப்ப யாரெல்லாம் செத்து போயிருக்கிறீங்க, கை வைத்துடாதீங்க. சுவிசேஷத்தை ஒரு ஆத்மாவுக்கு அறிவிக்க அல்லனா அது செத்ததா இருக்கும். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில அருமையான பிள்ளைகளே, மறுபடியும் நம்ம புதுப்பிக்கப்படுவோம், மறுபடியும் எழும்புவோம். ஆண்டவர் உங்களை மறுபடியும் என்ன செய்வார், கட்டுவார். அதான் அந்த சாமுவேல்ல திரும்பியும் வருவோம். சாமுவேல் அங்கே சொல்லுகிறார். ஆமென். அந்த 3வது வசனத்தை திரும்பி வாசிங்க. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரை நோக்கி, முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவரானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை சத்துரு பெலிஸ்தியர் கைக்கு நீக்கலாக்கி விடுவார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தை விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. அவங்க மனப்பூர்வமா சாமுவேல் வசனத்தை கேட்டு மனம் திரும்பினாங்க. அல்லேலூயா. அப்புறம் வாசிக்கிறோம், அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீர் மொண்டு கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். அப்ப அங்க ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. அல்லேலூயா. தண்ணீரை மொண்டு வந்து அப்படின்னா அந்த நீங்க தீர்த்துடைய புஸ்தகம் 3:5 வாசிக்கும் போது
ஆமென். தண்ணீர் முழுக்கினாலும், அல்லேலூயா, தண்ணீர் அது ஒரு பரிசுத்தத்துக்கு அடையாளமாய், ஆமென், பரிசுத்தத்திற்கு அடையாளமாய் கர்த்தருடைய சந்நிதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி, அன்றைய தினம் என்ன செய்தாங்க? உபவாசம் பண்ணி முழு இருதயத்தோடு எல்லா ஜனங்களும் ஒருமிக்க மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா, ஆமென். எப்படி அறிக்கையிட்டாங்க? நாங்க கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் அப்படின்னு அறிக்கையிட்டாங்க. அங்கே, ஆமென், அங்கே சாமுவேல் கர்த்தரை நோக்கி என்ன செய்தான்? விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணி அங்கே ஒரு ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தேசத்திற்கு 10ஆம் வசனம் வாசிருங்க சீக்கிரமாய். சர்வாங்க தகன பலியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரவேலுக்கு மேல் யுத்தம் பண்ண நெருங்கினார்கள். கர்த்தர் மகா பெரிய முழக்கங்களை பெலிஸ்தியர் அந்நாளில் முழங்க பண்ணி அவர்களை கலங்கடித்தார். அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். அல்லேலூயா, கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லாமா. உண்மையான மனம் திரும்புதல் ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அறகுறையா இல்ல, முழு இருதயத்தோடு உபவாசத்தோடு அழுகையோடு அவங்க மனம் திரும்பும் போது ஆண்டவர் மறுபடியும் அவர்களை சேர்த்து கொண்டார். அந்த பெலிஸ்தியன் கைக்கு ஒரு விடுதலையாக்கி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரவேலர் 11 வாசி பெலிஸ்தியரை பின்தொடர்ந்து போய் பள்ளத்தாக்கு மட்டும் அவளை முறியடித்தார்கள். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்வாவுக்கும் சேனுக்கு நடுவாய் நிறுத்தி இம்மட்டும் கர்த்தருக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டார். எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவரை நோக்கி இந்த நல்ல நேரத்தில் நீங்க உங்களை ஆராய்ந்து பார்க்கிற நேரம். யாரும் அங்கெங்கும் பார்க்காமல் உங்க ஆத்மாவை குறித்து கர்த்தரிடத்துல ஒரு நிமிஷம் கூட, ஆமென், கேட்ட வார்த்தைக்கு ஆமென் ஒப்பு கொடுப்போம். ஆமென், ஆமென். எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தை நோக்கி பார்த்து, ஆமென். நீங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். இந்த ஆண்டை ஒரு கதையை போல, ஆமென், கழித்து போட்டிருக்கலாம். தேவனுடைய சத்தத்தை கேட்டு ரொம்ப காலமாயிருக்கலாம். ஆமென். அந்த தேவ பிரசன்னத்தை உணராம நம்முடைய ஆராதனைகளில் வெறும் பாட்டும் சத்தங்கள் இருக்கலாம், கூக்குரல்கள் இருக்கலாம். ஆனா அங்க தேவன் இல்லையே. ஒரு நிமிஷம் கூட ஆண்டவருடைய சன்னிதானத்துல உங்க இருதயத்தை ஊற்றி, ஆமென், உடைந்த இருதயத்தோடு இந்த வருட கடைசியில வந்திருக்கிற நாம புதிய ஆண்ட ஒரு நம்பிக்கையோடு, ஒரு புதிய நம்பிக்கையோடு கர்த்தரோடு கூட இசைந்து அவருடைய சமூகத்தில் அம்மை கிட்டி சேரத்தக்கதாக, ஆமென். செப்பனியா 2:2 சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள். புலம்பலில் எரேமியா சொல்லுகிறார், உங்கள் இருதயங்களை உய்த்து ஆராய்ந்து பாருங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஆமென். உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருந்தது இந்த ஆண்டுல? ஆமென். கர்த்தருக்கு செய்ய வேண்டிய முதலிடத்தில், அவரை வைக்க வேண்டிய இடத்துல எந்தெந்த காரியத்தை நாம் வைத்திருக்கிறோம்? ஒருவேளை உங்கள் கணவனையா, உங்கள் பிள்ளைகளையா, அல்லது உங்கள் மனைவியையா, ஆமென், அல்லது உங்க வேலை காரியங்களா, அல்லது நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியமான அந்த பொருட்கள் மேலையா? ஆமென். ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொன்னார் உபாகமத்தில், நீ வாழ்ந்திருக்கும் போது நீ என்னை மறந்து போனால் என்று சொல்லி எச்சரித்து சாபத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். தயவு செய்து எந்த ஒரு காரியம் இயேசு இருக்கிற இடத்துல, கர்த்தர் இருக்கிற இடத்துல வராதபடிக்கு இந்த மாலை வேளையில், இந்த ராத்திரி கடைசி வேளையில் ஆண்டவரிடத்துல எல்லாரும் வாய்களை திறந்து செவிங்க. ஆண்டவரே, தயவா என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, இப்படி இரத்தத்தினால் என்னை கழுவுங்க. ஆண்டவரே, ஏதோ பேரளவில் இல்லாமல் ஒவ்வொரு வருடம் தானே நான் வருகிறேன், ஒவ்வொரு வருடமும் இதே போல நான் செய்கிறேன், ஆனா எனக்கு ஒரு ஜெயம் இல்லையே. ஆமென். நாம உண்மையா இருந்தால் கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவர், அவர் பலன் தர வல்லவர். நம்முடைய சொந்த முயற்சியினால் அல்ல, நாம் மனதை திருப்பினால் அந்த தேவன் நமக்கு உதவியாய் வர வல்லவர்.
நம்மை கரம் பிடித்து தூக்கி எடுத்து நிறுத்த வல்லவர். பெலிஸ்தியர்களை இடி முழக்கத்தோடு கடந்து வந்து அந்த ஜனங்களுக்கு வெளிப்பட்டு ரட்சிப்பை உண்டாக்கின தேவன், அதே கர்த்தர் உங்க வாழ்க்கையில மறுபடியும் வெளிப்படுவார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் திரும்பினா நான் மறுபடியும் உங்களை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். மறுபடியும் ஆடல் பாடலோடு, ஆமென், மேளதாளங்களோடு கூட புறப்பட்டு வருவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா, ஆமென். நன்றி ஆண்டவர். எல்லாரும் ஆமென், எல்லாரும் ஆண்டவரிடத்துல மனம் திரும்புதலோடு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, ஒரு விஷயம் உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும், சுத்திகரிங்கப்பா. இந்த புதிய ஆண்டுக்குள்ளே போவதற்கு முன்பாக ஆண்டவரே பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு, ஆண்டவரே கர்த்தருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு என்னை இந்த மாலை ராத்திரி வேளையில ஆமென் ஒப்பு கொடுக்கிறேன், ஆமென், அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. எல்லாரும் ஒரு விஷயம், யார் அமைதியா இல்லாத எல்லாரும் தேவனை நோக்கி செபிப்பா. ஆமென். ஒரு பேரளவில் இல்ல, இருதயம் உடைக்கப்பட்டவளாக. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்க உமக்கு முதலிடத்தை கொடுக்கலையே, எங்க ஜெப வாழ்க்கையில் உம்மை நாங்க பிரியப்படுத்தலையே. ஓ ஆமென். ஆசா தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேட ஆரம்பித்தான். ஆமென். ஒரு கட்டத்தில் ஆமென், ஹல்லேலூயா, நீங்க கர்த்தரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார், நீங்க அவரை விட்டுவிட்டா அவர் உங்களை விட்டு விடுவார். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் ஒரு தீர்மானம் பண்ணினார்கள். யார் ஒருவன் கர்த்தரை தேடாதிருக்கிறானோ அவன் சபிக்கப்பட்டவன், அவன் ஜனங்களிடவிலே ஆமென் அறுப்புண்டு போவான் என்று சொல்லி அங்கே தீர்மானம் பண்ணினார்கள். இந்த ராத்திரி வேளையில ஒரு தீர்மானம் எடுங்க, நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. குடும்ப ஜெபத்திலே நான் தேவனை தேடுவேன், என் தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில தேவனை தேடுவேன், என் உபவாசத்துல தேவனை தேடுவேன். ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து அறிக்கையிடுங்க, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும், என் நல்ல ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என்னை தயவாய் மன்னியும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்கச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக்கச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, கர்த்தாவே ஒரு விசை மன்னியுமா. மேல் மனமிரங்கும். இயேசுவே தகப்பனே, தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். துன்ப வேளையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேளையிலே கர்த்தாவே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, கண்ணீரோடு ஆண்டவரை பார்த்து மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும்.
இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், ஆண்டவரே உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். நன்றி ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவர் இடத்துல நீங்க பேசுங்க. ஆண்டவர் இடத்துல அவர் கேட்பார். முழு இருதயத்தோடு அவரிடத்துல சொல்லுங்க. இனி என் வாழ்க்கையில் ஆண்டவரே முதலிடம் நீங்க தான் அப்பா. ஆண்டவரே நீங்க தான் என் வாழ்க்கையில முதலிடம் அப்பா. இதுவரையிலும் எதையெல்லாமோ என் வாழ்க்கையில இருந்தது, எப்படியோ நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இனி ஒரு வாழ்க்கை இந்த ஆண்டை எனக்கு தரும்போது பா உமக்காக நான் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. வாய்களை திறந்த ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். மறுபடியும் என்னை வணைந்தெடுங்க. மறுபடியும் அப்பா ஆண்டவரே முன்பு உம்மோடு ஆடல் பாடலோடு நாங்கள் நாட்களை செலவிட்டோமே ஆண்டவரே, அதே போல மறுபடியும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஒரு புதிதாக்குதல், மறுபடியும் ஒரு புதிய ஆவி, மறுபடியும் ஒரு புது பலன் எங்களுக்கு வேண்டுமே ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அநேக நாட்கள் தூரமாய் போயிட்டோமே, விழுந்து விழுந்து எழும்பி அப்படியே எங்க வாழ்க்கை ஒரு கதையாய் மாறிடுச்சு ஆண்டவரே. எழுந்து பிரகாசிக்கிற ஒரு இடத்துல எங்களால் வர முடியாமல் போய்விட்டதே, எங்களை மன்னியும் என்று சொல்லி எல்லாரும் செபிங்க. யார் அமைதியா இல்லாதபடி ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு வாழ்வதுதான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு வாழ்வதுதான். இரவு பகலும் உம்மோடு தான் இருப்பேன். என்ன வந்தாலும் உம்மோடு தான் இருப்பேன். எது வந்தாலும் உம்மோடு தான் இருப்பேன். என் வாழ்வில் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு வாழ்வதுதான். கரங்களை உயர்த்தி எல்லாரும் என் வாழ்வில் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன்.
என்ன வந்தாலும் உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். என் வாழ்வில் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு வாழ்வதுதான். என் வாழ்வின் நன்றி ஆண்டவரே. முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு வாழ்வதுதான். இரவும் பகலும் உம்மோடுதான் இருப்பேன். என்ன நடந்தாலும் உம்மோடுதான் இருப்பேன். எப்போதுமே உம்மோடு தான் இருப்பேன். எப்போதுமே என்னோடு தான் இருப்பேன். என் வாழ்வின் எல்லாரும் கரங்களை முழு உயர்த்தி ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தான். என் வாழ்வின் முழு ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதான். இரவு பகலும் உம் சித்தம் செய்திடுவேன். என்ன நின்றாலும் உம் சித்தம் செய்திடுவேன். எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவேன். எப்போதுமே உம் சித்தம் செய்திடுவேன். என் வாழ்வில் முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு வாழ்வதுதான். நன்றி இயேசுவே. என் வாழ்வில் நன்றி ஆவியானவரே. முழு ஏக்கமெல்லாம் உம்மோடு வாழ்வதுதான். நன்றி ஆவியானவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இனி உள்ள காலங்களில் எல்லாம் அப்பா உம்மோடுவே வாழுவேன். ஒரு பொருத்தனையோடு ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். ஆண்டவரே, ஓ இனிமேல் எங்க வாழ்க்கையெல்லாம் உம்முடைய சித்தத்தை செய்வதிலேயே அப்பா, இனிமே எங்க வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே உம்மோடு ஐயா மகிழ்வதே. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அவர் கிருபை உள்ளவர். ஓ இமை பொழுது உங்களை நான் கைவிட்டேன், மறுபடியும் மிகுந்த கிருபையிலே உங்களை நான் சேர்த்து கொள்வேன் என்று சொன்னவர். ஆமேன். அவர் நம்மோடு கூட நம்மை சேர்த்து நம்மை மன்னித்தபடியினாலே, நம்மளை கிருபையாய் மறுபடியும் நம்மை உள்ளான மனதிலே ஓ உண்மையான மனதோடு அவரிடத்துல சேர்ந்தபடினாலே எல்லாரும் கரங்களை தட்டி எல்லாரும் தேவனை நன்றி சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. அப்பா நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. நீரங்களை மன்னித்தபடியினாலே, நீரங்களை ஏற்றுக்கொண்டபடியினாலே, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தபடியினாலே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லாரும் தேவருக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி எல்லாரும் அந்நிய பாஷைகளில் தேவனை துதிப்போம். ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. சர்வ வல்லமை உள்ள தேவன், ஓ அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஓ எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டீரே, ஓ துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி.
நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஓ புது பலனால் நிரப்புகிறவர், வல்லமையாய் நிரப்புகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் யார் அமைதியா இல்லாதபடி. ஓ தேவன் நல்லவர், நல்லவர், நல்லவர். இந்த ஆண்டிலும் ஆமென், ஹல்லேலூயா, நம்மை விசேஷித்த பிள்ளைகளாய் மறுபடியும் புதிதாக்கி, மறுபடியும் வல்லமையாய், மறுபடியும் போப்பு ஆமென் எழும்பத்தக்கதாய், வல்லமையோடு கர்த்தருடைய காரியங்களை செய்யத்தக்கதாய். ஓ முன்னை காட்டிலும் ஓ அதிக மடங்கு புதிய பலன், ஓ அதிக மடங்கு வல்லமை. ஹல்லேலூயா. முன்பை காட்டிலும் ஓ ஒரு விசேஷித்த அபிஷேக வல்லமை. ஓரானா வல்லவா தோற்று போவதில்லை. ஆமென். என் ஜனங்கள் தோற்று போவதில்லை. ஆமென். தேவனுடைய வல்லமை. ஆமென். நன்றி, நன்றி, நன்றி. இந்த அபிஷேக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை புதிதாக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஓ சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஹரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஹரிபோ. இருக்கப்பட்டும் அறிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டும் படிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஹரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஹரிபோ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் மக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் மக்கனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன்னேறாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஹரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் ஹரிபோ. அக்கினி சோதனை பட்சிக்க வந்து முச்சடிதனில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை முச்சடிதனில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை
துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே நித்திய தேவனா சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் புரியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே அவர் நல்லவர் என்றும் புரியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதே தேவ கிருபை என்றும் உள்ளதே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோ அவரை போற்றி அல்லேலூயா 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 கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்தவர். கர்த்தர் 2026 இந்த ஆண்டிலும் பிரவேசிக்க பண்ணினாரே. கரங்களை தட்டி புதிய ஆண்டுக்காக எல்லாரும் தேவனை சோத்துறீங்க. ஆமென். தேவனை சோத்தரிப்போம். கர்த்தர் பெரியவர் பெரியவர் பெரியவர். தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. இந்த புதிய ஆண்டை நாம் யாவரை காண செய்தவர். ஓ இக்கட்டு பொல்லாப்பு எல்லாம் விலக்கி இந்த ஆண்டிலும் நிறைவாய் கொண்டு வந்தவர். ஓ இம்மட்டு உதவினவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஒரு அக்கரவலவ வரவா ஒரு அக்கவல வரவோ ரீசாக்கந்தன வரா ரீதோரியாலி வரோ ரீகவவ சாக்கன வரவா. நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் இந்த புதிய ஆண்டுக்காக கரங்களை தட்டி தேவனை துதிப்பார். இந்த புதிய ஆண்டை நமக்கு நன்மையாய் தந்த தேவன் ஒரு ஆளாவா. நன்றி 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 அப்பா. நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம் நன்றி சொல்லுகிறோம். நன்றி தகப்பனே. 2 கரங்களை உயர்த்தி இந்த புதிய ஆண்டுக்குள்ளும் நம்மளை பிரவேசிக்க பண்ணின நல்ல தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே. நன்றி ஆண்டவரே. ஆமென். முழு மனதுடன் நன்றி சொல்வேன். முகமலர்ந்து நன்றி சொல்வேன். முழு மனதோடு நன்றி சொல்வேன். முகமலர்ந்து நன்றி சொல்வேன். கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே. ஆத்தும வாழ பலன் தந்தீரே. கூப்பிட்ட நாளில் பதில் தந்தீரே. ஆத்தும வாழ பலன் தந்தீரே. உன்னதரே என் நேசரே உமது பேரன்பினா
அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, நன்றி ஆவியானவரே. உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றே. உன்னதத்தில் நீர் வாழ்ந்தாலும் நலிந்தோரை கண்ணோக்கி பார்க்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமயனை உயிர்ப்பிக்கின்றே. துன்பத்தின் நடுவே நடந்தாலும் துரிதமயனை உயிர்ப்பிக்கின்றே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. மனது கரத்தா காப்பாற்றினே, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினே. வலது கரத்தா காப்பாற்றினே, வாக்கு தத்தங்கள் நிறைவேற்றினே. எனக்காயாவையும் செய்து முடிப்பீ, என்றும் உள்ளது உமது அன்பு. எனக்காயாவையும் செய்து முடிப்பீ, என்றும் உள்ளது உமது அன்பு. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதமில் அகமகிழ்வே, நிரந்த வெற்றியில் களி கூறுவே. உங்கள் நினைவில் அகமகிழ்வே, நிரந்த வெற்றியில் களி கூறுவே. மனதில் ஏக்கங்கள் மலர செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. மனதின் ஏக்கங்கள் மலர செய்தி, வாய்விட்டு கேட்டதை மறுக்கவில்லை. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. உன்னதரே என் நேசரே, உமது பேரன்பினா அசைவுறாதிருப்பே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லா தேவனை துதிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். நமக்கு ஆமென். இந்த புத்தாண்டை நமக்கு தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தபடினாலே ஆமே யாவருக்கும் இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலுமாய் ஒரு வாழ்த்துக் கொள்ளுங்கள். இந்த 2026 கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆமே. நமக்கு இந்த ஆண்டுல ஆமென். இந்த ஆண்டிலே நமக்கு வாக்குத்தத்தமாக சபைக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பிரயோஜனமானதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமென்.